ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் டாக்டர் பிரபு, பிஜிஎஸ் ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறோம். ஸோ இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்சன் வந்து மீட் பண்ணுறோம் இந்த மீட்டிங்கில். ஸோ அது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ நாங்கள் நிறையா எங்களுடைய வீடியோஸில் வந்து இது வரைக்கும் வந்து எஜுகேஷ்னல் வீடியோஸ் மாதிரி தான் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்றைக்கி வந்து பைபாஸ் அப்படிங்கிற ஒரு சர்ஜரிக்கு வந்து ஆல்டர்னேட்டிவாக வேறு ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்கா, அது உண்மையாலுமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கா, அந்த ட்ரீட்மெண்ட்டு அப்போ ஒரு வேளை நம்ம வந்து சர்ஜரி இல்லாமல் பண்ணுறப்போ அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணால் எவ்வளோ நாள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும் அப்படின்னு வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து பல்வேறு விதமான கேள்விகளோடு தான் எங்ககிட்ட வந்து அப்ரோச் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து எங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்த ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 4-5 இயர்ஸ்க்கு முன்னாடி எங்களுடைய இஇசிபி தெரப்பி, அது மட்டும் இல்லாமல் அது கூட வந்து இந்த ஆர்ட்ரி கிளியரன்ஸ் தெரப்பி, ஓசோன், நாங்கள் இங்கே பண்ணக்கூடிய நிறையா மாற்று சிகிச்சை முறைகளை எடுத்து இன்றைக்கும் வந்து ஹாப்பியாக அவரோட ரொட்டீன் லைஃப்பை வந்து லீட் பண்ணிகிட்ருக்கிற மிஸ்டர் பாலாஜி சார். அவர் எங்களுடைய ஃபைனான்சியல் கன்சல்டன்ட்டுன்னு சொல்லலாம், ப்ளஸ் அவர் ப்ரைவேட்டாகவும் வந்து ஃபைனான்சியல் கன்சல்டண்ட்டாக இருக்கிறாரு. ஸோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து எங்கள் ஹாஸ்பிட்டலில் அவர் எப்படிங்க இன்ட்ரோ ஆனார், இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துட்டார், வேர் ஹி வாஸ் டயக்னோஸ்ட் as a சிஏடி, அது மீன் coronary artery disease பேஷண்ட்டாக, அந்த மாதிரியான அவருடைய பர்சனல் இதை வந்து இங்கே ஷேர் பண்ணிக்கிறதுக்காக வந்திருக்கிறாரு. ஸோ ஐ வெல்கம் மிஸ்டர் பாலாஜி சார் டு ஷேர் ஹிஸ் ஒப்பீனியன்ஸ். குட் ஈவினிங், வணக்கம். என் பேர் பாலாஜி, பேஸ்ட் அவுட் ஆஃப் கோயம்புத்தூர். லாஸ்ட் ஒரு 24-25 இயர்ஸாக ஃபினான்ஷியல் கன்சல்டன்சி ப்ரொஃபஷனில் இருக்கேன். பிஜிஎஸ் ஹாஸ்பிட்டல் ஆரம்பித்தும் 25 வருஷம் ஆச்சு. பட் எனக்கு பிஜிஎஸ் ஹாஸ்பிட்டல் கூட ஒரு பழக்கம் வந்தது ஒரு 12 இயர்ஸ்க்கு முன்னாடி. என்னோடய ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டோட ஆஃபீஸில் ஒரு பையன் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தான். அவன் கீழே விழுந்துட்டான். ஸோ ஹி ஹேட் coronary artery disease. அது டாக்டர் க்யூர் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் என் ஃபேமிலிலேயே என் பிரதர்லாம் ஒரு 7-8 இயர்ஸ் முன்னாடி ஹார்ட் கால்சியம் டெபாசிட்டு, ஆன்ஜியோபிளாஸ்ட் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொன்னதுக்கப்புறம் இன்ஃபேக்ட் வேறு ஆல்டர்னேட் எதுவும் இல்லாமல் ஏதோ ஒன்று பண்ணி ஆகணுமேன்னு சொல்லி பிஜிஎஸ்க்கு வந்தது. கிளியர் பண்ணி கொடுத்துட்டாரு. அவர் கிட்டத்தட்ட இப்போ அதுக்கப்புறம் மஸ்கட்டில் ஒரு 7-8 இயர்ஸாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒரு ஆன்சைட் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. அஃப்கோர்ஸ் எவ்ரி இயர் அவருடைய அந்த ஃபாலோ அப் ட்ரீட்மெண்ட்டு ப்ளஸ் டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணுற மெடிசன்ஸு, டயட்டை ப்ராப்பராக எடுக்கிறதுனால ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. இது என் ஃபேமிலியில் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நடந்தது. எனக்கு எவ்ரி இயர் நான் ஒரு மாஸ்டர்ஸ் பண்ணுறது வழக்கம். 2020 கோவிட்னால மாஸ்டர்ஸ்லாம் போகல, எங்கேயும் ஹாஸ்பிட்டல் போகிறது அவாய்ட் பண்ணியாச்சு. 21 செகண்ட் வேவ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கேஷுவலாக போய் ஒரு மாஸ்டர்ஸ் பண்ணி ட்ரெட்மில் பண்ணுறப்போ ரிகவரி ஸ்டேஜில் கொஞ்சம் பிரச்சனை இருந்ததுன்னு சொன்னாங்க. ஸோ ஐ வாஸ் அட்வைஸ்ட் அண்ட் ஆன்ஜியோ. இங்கே கோயம்புத்தூர்லேயே ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஒரு ஆன்ஜியோகிராம் பண்ணேன். சடனாக வந்து இல்லை, அது ட்ரிபிள் வெசல் டிசீஸ் இருக்குது, அதுவும் வேறு இடத்துல இருக்குங்கிறதுனால ஸ்டென்ட் எல்லாம் பாசிபிள் இல்லை, இமீடியட்டாக பைபாஸ் பண்ணால் மட்டும்தான் சர்வைவல் பாசிபிலிட்டி அப்படின்ட்டாங்க. இன்ஃபேக்ட் வீட்டிலலாம் கூட ரொம்ப பேனிக் ஆகி அப்போவே பைபாஸ் பண்ணோன்னெலாம் சொன்னாங்க. சார் டோன்ட் வரி, நமக்கு பிஜிஎஸ் இருக்குது, டாக்டர் பிரபு இருக்கார், நம்ம ஃபேமிலிலேயே எத்தனையோ பேர் ரெக்கவர் பண்ணி கொடுத்துருக்காரு, வீல் ஜஸ்ட் கோ தேர்னு சொல்லிட்டு வந்தோம். 4 வருஷம் ஆச்சு. இசிபி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன், ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. ப்ளஸ் அந்த ஹீலேஷன் தெரப்பி, ஓசோன் தெரப்பி, இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸு ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு ரெகுலர் இன்டர்வல்ஸில் ஒரு 45 டேஸ், ஒரு நாள் விட்டு ஒரு நாள், அவ்வளோதான். அதுக்கப்புறம் மந்த்லி ஒன்ஸ் இல்லை 2 months ஒன்ஸ் டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன், நம்ம பாடியோட ரிகவரிக்கு தகுந்த மாதிரி டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ ப்ளஸ் அவங்க ப்ரிஸ்கிரைப் பண்ணுற மெடிசன்ஸு பண்ண ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இன்ஃபேக்ட் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் பைபாஸ்லாம் பண்ணணுன்னா 2 மாதம் 3 மாதம் ரெஸ்ட் எடுக்கணும், வேலை பார்க்கக்கூடாது, அங்கே போகக்கூடாது, இங்கே வரக்கூடாது அப்படிம்பாங்க. இது ரொம்ப ஓப்பனாக ரொம்ப ஃப்ராங்காக சொல்ல போனால், எஸ், கத்தியின்றி ரத்தமின்றி டெஃபினட்டாக நான் இன்வேசிவ், ப்ராக்டிக்கலி பாசிபிள். 25 இயர்ஸாக அவ்வளோ நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. மை பெஸ்ட் விஷஸ் டு பிஜிஎஸ் ஹாஸ்பிட்டல். எத்தனையோ பேரோட லைஃப்பில் ரொம்ப மீனிங்ஃபுல்லாக இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இட் ஒர்க்ஸ், இட் டெஃபினெட்லி ஒர்க்ஸுங்க. நானே ஒரு ப்ராப்பர் லிவிங் எக்ஸாம்பிள் இதுக்கு. டெஃபினட்டாக இது போகலாம். இன்றைக்கி எல்லாரோட ரெக்குவயர்மெண்ட்டே அதுதான். ஒரு coronary artery disease வந்துருச்சுன்னா நான் இன்வேசிவாக என்ன பாசிபிலிட்டி இருக்குது, நான் போய் ஒரு சர்ஜரி அந்த மாதிரி போய் இது பண்ணாமல், ப்ளஸ் இதோட லாங்குவிட்டி பற்றி நிறைய பேர் எங்கிட்ட, என் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும் கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. நான் டெய்லி
அட்லீஸ்ட் ஒரு 3.75 to 4.25 கிலோமீட்டர்ஸ் நான் டெய்லி கம்ஃபர்டபுளாக வாக் பண்ணுறேன். என்னோட ரொட்டீன் இது வந்து இப்போ இல்லைங்க, அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பித்து 15-20 டேஸ்லேருந்து நான் சொல்கிறேன் என்னோட ரொட்டீனுங்க. பெட் ரெஸ்ட் எடுக்கணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் இது 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 ஆல்மோஸ்ட் ஒரு டே கேர் பேட்டர்ன்லேயே வந்து டெஃபினட்டாக ரொம்ப நல்லா க்யூர் பண்ணுறாங்க. டெஃபினெட்லி we can go for itங்க. வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ பாலாஜி சார். ஸோ சார் மட்டும் இல்லாமல் சாரோட பிரதர்ன்லாவும் எங்ககிட்ட தான் எடுத்தார். ரெண்டாவது அவர் ஒரு விஷயம் கொஞ்சம் தப்பாக சொன்னார். ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடியே அவரோட ஆஃபீஸில் வேலை செய்கிற பையன், அதாவது ஹி வாஸ் அந்த டைமில் அவரோட ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 26 இயர்ஸ்லேயே அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. அவரையும் நாங்கள் தான் ரெடி பண்ணி கொடுத்தோம். ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ கோயிங் டு பி மோர் தென் 20 இயர்ஸ் வந்து அவர் ரொம்ப நல்லா தான் இருக்கார். ஸோ அதனால் யாரெல்லாம் ஒரு சர்ஜரி வேண்டாம் அல்லது ஆஞ்சியோபிளாஸ்டி அல்லது ஸ்டென்டிங் வேண்டாம் அல்லது அதுக்கான ஸ்பேஸ் உங்களுக்கு இருக்குது, அதாவது ஒரு ஹார்ட் அட்டாக் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆஞ்சியோகிராமுக்கு எடுத்துட்டு வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்போ மேபி நீங்கள் எங்களை கேள்விப்பட்டிருக்கலாம் பிஜிஎஸ் ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி நாங்கள் இஇசிபி தெரப்பி மற்ற ஒரு மாதிரி ஆல்டர்னேட்டிவ் மெடிசின்ஸ் கொடுத்துட்டு இதை வந்து க்யூர் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாவோ அல்லது வேறு சோசியல் மீடியா மூலியமாவோ அல்லது ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயோ உங்களுக்கு தெரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா தாராளமாக உங்களுடைய ரிப்போர்ட்ஸை எடுத்துகிட்டு டேரெக்டாக எங்களை வந்து விசிட் பண்ணுங்கள். உங்களுடைய டவுட்ஸ் எல்லாமே நாங்கள் கிளாரிஃபை பண்ணி கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு நீங்கள் லைவாகவே நாங்கள் இங்கே என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம். இதில் வந்து எந்த விதமான ஒரு ஹிடன் சீக் மாதிரியான ஒரு விஷயமே இங்கே வந்து கிடையாது. இட்ஸ் அ ஓப்பன் புக் தான். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்னென்னா இந்த ட்ரீட்மெண்ட் பற்றி ப்ராப்பரான நாலேஜை எடுத்துகிட்டு இதனுடைய ஒரு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கப்புறம் நீங்கள் இதை பண்ணுங்கள். ஏன்னா கொரோனரி ஆர்டரி டிசீஸ் அப்படிங்கிறதே வந்து ஒரு கிரானிக் டிசீஸ், அது வந்து ஓவர் நைட் டிசீஸ் அப்படிங்கிறது கிடையாது. அதாவது லாஸ்ட் வீக் உங்களுக்கு வந்து நெஞ்சு வலி வந்துச்சு அல்லது நீங்கள் வந்து வெளியே ஏதோ ஒரு வெளியூர் போயிருந்தீங்க அல்லது வேறு ஏதோ ஒரு பண்ணிகிட்டு இருக்கிறப்போ உங்களுக்கு வந்து அட்டாக் வந்துருச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிட வேண்டாம். ஸோ இது வந்து ஒரு லாங் டேர்ம் டிசீஸ், லைக் ஒரு மோர் தென் 5 இயர்ஸ் 10 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஒரு 60% 70% பிளாக் வந்து உங்களுடைய கொரோனரி ஆர்டரிஸில் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போது மோர் தென் ஒரு 5 இயர்ஸ் உள்ள டிசீஸ் வந்து உடனடியாக சரி பண்ணணுங்கிறத நினைக்க வேண்டாம். ஃபஸ்ட்டு நீங்கள் சர்ஜரி இல்லாமல் என்னென்னலாம் மெத்தட்ஸ் இருக்குதோ அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதில் வந்து உங்களோட டவுட்டே என்ன, இது பண்ண எவ்வளோ நாள் இருக்கலாம் அப்படி இந்த மாதிரி பயம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் சார் இன்றைக்கி வந்தார், ஆக்சிடெண்ட்லாம் வந்தார். ஸோ நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணோம், சரி ஓகே தாராளமாக நானே இதை வந்து லைவில் வரேன் அப்படின்னு சொல்லி தான் இது நம்ம அவர் உங்கள்கிட்ட பேசியிருக்கிறாரு. ஸோ இதில் எந்த ஒரு முன்னேற்பாடோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ இது வந்து எங்ககிட்ட நாங்கள் வந்து பர் டே ஆல்மோஸ்ட் ஒரு மோர் தென் 100 பேஷண்ட் பக்கம் த்ரூ அவுட் த வேர்ல்டுலேருந்து வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக வாங்க, உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நாங்கள் கிளாரிஃபை பண்ணுறோம். ஸோ அஃப்கோர்ஸ் என்னோட ஒப்பீனியன் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்ஹான்ஸ்ட் எக்ஸ்டர்னல் கவுண்டர் பல்சேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய நேச்சுரல் பைபாஸ் ட்ரீட்மெண்ட் வந்து 100% வந்து இதனுடைய பெனிஃபிட்டை வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்க ஈச் அண்ட் எவ்ரி சிட்டிங் வந்து நீங்கள் கண்கூடாத பார்க்கலாம், நீங்களே உணரலாம். ஸோ அது கூட நாங்கள் பண்ணக்கூடிய இந்த கீலேஷன் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமெரிக்கன் ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுக்கிறப்போ அந்த உங்களுடைய பாடியில் எந்த விதத்தில் இந்த பிளாக் வந்து உங்களுக்கு உருவாகுச்சோ அதை வந்து ரிவர்ஸ் பண்ணுறதுக்கான அனைத்து முயற்சிகளும் அதில் நடக்கும். எல்லாமே இங்கிலீஷ் மெடிசின்ஸ் தான். இதில் நீங்கள் வேறு எதுவுமே நீங்கள் யோசிக்கணும்னு அவசியம் இல்லை. இது வந்து ஆயுர்வேதமா, சித்தாவா, ஹோமியோவா அல்லது என்ன கொடுக்குறாங்க அப்படின்ட்டு வந்து நீங்கள் எதுவுமே வந்து நீங்கள் யோசிக்கவே வேண்டியதில்லை. தாராளமாக எங்ககிட்ட வாங்க, நல்லபடியாக க்யூர் ஆகி போவாங்க. நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.